நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்செயலானது அல்ல. கடந்த சில நாட்களாக உங்கள் மொபைலில் நேரத்தை பார்க்கும்போது 3:33 4:44 5:55 போன்ற எண்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்ணில் படுகின்றனவா? கார் நம்பர் பிளேட்டில், பில் அமௌண்டில், நீங்கள் எங்கு திரும்பினாலும் இந்த மாதிரியான எண்கள் உங்களை பின்தொடர்கின்றனவா? பலர் இதை வெறும் தற்செயல் என்று நினைத்துவிட்டு விடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இவை உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றத்தின் முதல் அறிகுறிகள். சிவபெருமான் உங்களுக்கு அனுப்பும் தெய்வீக செய்திகள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறது மிகவும் முக்கியமானது. 3:33 4:44 5:55 போன்ற எண்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தோன்றுவதன் ஆன்மீக அர்த்தம் என்ன என்பதையும், சிவபெருமான் இந்த எண் குறியீடுகள் மூலம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல முயற்சிக்கிறார் என்பதையும், இந்த அடையாளங்களை எப்படி சரியாக புரிந்து கொண்டு உங்கள் வாழ்வில் பயன்படுத்துவது என்பதையும் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவின் கடைசி வரை நீங்கள் இருந்தால் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். அது உங்கள் வாழ்க்கையையே முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடியது. திருவண்ணாமலையில் மாணிக்கம் என்ற ஒரு பக்தர் இருந்தார். வயது 55 இருக்கும். தொழிலில் நஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை என்று வாழ்க்கை முழுவதும் சிக்கல்களால் சூழப்பட்டிருந்தார். ஒரு நாள் காலையில் கண் விழித்ததும் சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார். நேரம் 5:55. அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு கார் ஓட்டிச் சென்றது. அதன் நம்பர் DN 33E5555. மதியம் சாப்பிட்ட பிறகு பில் தொகை ரூபாய் 333. மாலை கோவிலுக்கு சென்றபோது பிரசாதம் கொடுத்தவர் சொன்னார், 4 வாரங்களுக்கு முன்னாடி 4:44 கனவில் சிவபெருமான் தரிசனம் தந்தார். அதனாலதான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். மாணிக்கத்திற்கு புரியவில்லை, இவ்வளவு எண் குறியீடுகள் ஏன் என்னை சுற்றி வருகின்றன என்று. அன்று இரவு தியானம் செய்த போது அவருக்கு ஒரு விஷயம் புரிந்தது. சிவபெருமான் அவரை எழுப்ப முயற்சிக்கிறார். ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல முயற்சிக்கிறார். அடுத்த நாள் முதல் மாணிக்கம் தனது வாழ்வில் ஒரு முக்கியமான மாற்றத்தை செய்தார். ஒவ்வொரு நாளும் காலை 3:33 எழுந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார். முதல் வாரமே அவருக்கு தனது தொழிலில் என்ன தவறு செய்கிறார் என்பது புரிந்தது. 2வது வாரத்தில் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க ஆரம்பித்தது. 3வது மாதத்திற்குள் அவரது வாழ்க்கை முழுவதுமே மாறியது. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், இது எப்படி சாத்தியம்? எண்கள் என்பது வெறும் எண்கள் தானே. ஆனால் நமது சனாதன தர்மத்தில், குறிப்பாக சைவ சித்தாந்தத்தில், எண்களுக்கு மிக ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் உண்டு. சித்தர்கள் எண் ஜோதிடத்தை வெறும் கணிதமாக பார்க்கவில்லை. அவர்கள் அதை பிரபஞ்ச ஆற்றலின் மொழியாக பார்த்தார்கள். ஒவ்வொரு எண்ணும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை கொண்டது. அந்த அதிர்வெண் நமது உயிர் ஆற்றலுடன் இணைந்து செயல்படுகிறது. இப்போது 3 என்ற எண்ணை எடுத்துக்கொள்வோம். நமது சைவ மரபில் 3 என்பது மிகவும் புனிதமான எண். முக்கண்ணன் சிவபெருமான், முக்குண நாயகி பார்வதி, முப்புறம் எரித்த சிவன். முத்திரை 3 குணங்கள் சத்வம், ரஜஸ், தமஸ். 3 காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எல்லாமே 3இல் அடங்கி இருக்குது. அதனாலதான் 3:33 என்பது மிகவும் சக்தி வாய்ந்த எண் அமைப்பு. நீங்கள் 3:33 என்ற எண்ணை தொடர்ந்து பார்க்கிறீர்கள் என்றால் அர்த்தம் என்ன? சிவபெருமான் உங்களிடம் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் முக்கோணம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. உன் சிந்தனை, உன் வார்த்தை, உன் செயல், இந்த 3ம் ஒன்றாக இணைய வேண்டிய நேரம் இது. நீ இப்போது வரை பிளவுபட்டு இருந்தாய். உன் மனம் ஒன்றை நினைத்தது, வாய் வேறொன்றை பேசியது, கை 3வது ஒன்றை செய்தது. இப்போது இந்த 3ம் ஒரே திசையில் செல்ல வேண்டும். இது எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்வோம். சென்னையில் சுரேஷ் என்ற ஒரு மென்பொருள் பொறியாளர் இருந்தார். அவருக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம். ஆனால் வாழ்க்கையில் திருப்தி இல்லை. எப்போதும் சோர்வாக இருப்பார். எதிலும் ஆர்வம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் வாழ்க்கை முழுவதும் பிளவுபட்டு இருந்தது. அலுவலகத்தில் வேலை செய்யும் போது வீட்டை நினைத்துக் கொண்டிருப்பார். வீட்டில் இருக்கும் போது அலுவலக வேலையை நினைத்துக் கொண்டிருப்பார். மனைவியுடன் பேசும்போது மொபைலை பார்த்து கொண்டிருப்பார். குழந்தைகளுடன் விளையாடும் போது மனசில வேறு ஏதோ நினைத்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் தொடர்ந்து 3:33 என்ற எண்ணை பார்க்க ஆரம்பித்தார். முதலில் கவனிக்கவில்லை. பிறகு 1 வாரம் கழித்து அது மிகவும் அதிகமாக தெரிய ஆரம்பித்தது. அவருக்கு ஆர்வம் வந்தது. இணையத்தில் தேடினார். சில வெளிநாட்டு தளங்களில் ஏஞ்சல் நம்பர்ஸ் என்று படித்தார். ஆனால் அவருக்கு திருப்தி வரவில்லை. நமது இந்து மரபில் இதற்கு என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். அப்போது அவருக்கு ஒரு வயதான சைவ குரு கிடைத்தார். அவர் சுரேஷிடம் சொன்னார், மகனே, உன் வாழ்க்கை இப்போது பிளவுபட்டு இருக்கிறது. உன் மனம் ஒரு திசையில், உன் வார்த்தைகள் வேறு திசையில், உன் செயல்கள் 3வது திசையில். இந்த 3ஐயும் ஒன்று சேர்க்க சிவன் உனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். 3:33 என்பது அந்த அழைப்பு. சுரேஷ் ஒரு சிறிய மாற்றத்தை செய்தார். அவர் என்ன செய்தாலும் அதை முழு கவனத்துடன் செய்ய ஆரம்பித்தார். அலுவலகத்தில் வேலை செய்யும் போது முழு கவனமும் அங்கே. வீட்டில் மனைவியுடன் பேசும்போது முழு கவனமும் அங்கே. குழந்தைகளுடன் விளையாடும் போது முழு உள்ளத்துடன் விளையாடினார். வாயில் சொல்வது, மனதில் நினைப்பது, கையால் செய்வது எல்லாம் ஒன்றாக இருந்தது. 2 மாதத்தில் அவரது வாழ்க்கை முழுவதும் மாறியது. சோர்வு போய்விட்டது. ஆற்றல் பெருகியது. மகிழ்ச்சி வந்தது. உறவுகள் நன்றாக ஆனது. இதுதான் 3:33 சக்தி.
இது உங்களை முழுமையாக்குகிறது. உங்கள் வாழ்வில் இப்போது உள்ள பிளவுகளை ஒட்டுகிறது. உங்கள் உள்ளார்ந்த சக்தியை ஒன்றிணைக்கிறது. அடுத்து 444 என்ற எண் அமைப்பை பார்ப்போம். 4 என்ற எண் நமது வேத மரபில் மிகவும் முக்கியமானது. 4 வேதங்கள், 4 யுகங்கள், 4 ஆசிரமங்கள், 4 புருஷார்த்தங்கள், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், 4 திசைகள், எல்லா அடிப்படைகளும் 4இல் அடங்கியிருக்கின்றன. 4 என்பது உறுதியான அடித்தளத்தை குறிக்கும் எண். ஒரு கட்டிடத்திற்கு 4 தூண்கள் இருந்தால் அது உறுதியாக நிற்கும். நீங்கள் 444 என்ற எண்ணை தொடர்ந்து பார்க்கிறீர்கள் என்றால் சிவபெருமான் உங்களிடம் சொல்கிறார், உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை மீண்டும் கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ இதுவரை கட்டிய கட்டிடம் பலவீனமான அடித்தளத்தில் கட்டப்பட்டது. இப்போது அதை மாற்றி அமைக்க வேண்டும். 4 முக்கியமான விஷயங்களில் உன் கவனம் செல்ல வேண்டும். அந்த 4 விஷயங்கள் என்ன? முதலாவது, உங்கள் உடல் ஆரோக்கியம். உடல்தான் ஆன்மீக பயணத்திற்கான வாகனம். உடல் பலவீனமாக இருந்தால் எந்த ஆன்மீக முன்னேற்றமும் சாத்தியமில்லை. இரண்டாவது, உங்கள் மன ஒழுங்கு. மனம் சிதறி இருந்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது. மூன்றாவது, உங்கள் உணர்வு பக்குவம். கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்வுகளை கட்டுப்படுத்துவது. நான்காவது, உங்கள் ஆன்மீக பயிற்சி. தினமும் தியானம், மந்திர ஜபம், இறைவன் நினைவு. திருநெல்வேலியில் ரங்கநாதன் என்ற ஒரு வியாபாரி இருந்தார். பெரிய துணிக்கடை வைத்திருந்தார். வெளியே பார்த்தால் மிகவும் வெற்றிகரமானவர் போல தெரிவார். ஆனால் உள்ளே பல பிரச்சனைகள் இருந்தது. உடல் எப்போதும் நோயுடன் இருந்தது. சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், முதுகு வலி என்று ஏதாவது ஒன்று இருக்கும். மனம் எப்போதும் கவலையுடன் இருந்தது. வியாபாரம் போகுமா போகாதா என்ற பயம். உணர்ச்சிகள் கட்டுக்கு அடங்காமல் இருந்தது. சின்ன விஷயத்துக்கு வேலைக்காரர்கள் மேல் கத்துவார். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் மனைவி மேல் குற்றம் சாட்டுவார். ஆன்மீக பயிற்சி என்பதே கிடையாது. கோவிலுக்கு போவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும். ஒரு நாள் ரங்கநாதன் தனது கடையின் பில்லிங் எண்ணை பார்த்தார். 4444. அடுத்த நாள் காலையில் கடிகாரம் 4:44. மதியம் ஒரு வாடிக்கையாளர் தந்த காசோலை நம்பர் 444. மாலை வீட்டிற்கு திரும்பி வந்தபோது தெருவில் ஒரு வாகன எண் 44D 4444. ஒரு வாரத்தில் இந்த எண் பல முறை தெரிந்தது. ரங்கநாதனுக்கு பயமாக இருந்தது. இது என்ன அறிகுறி என்று அவர் ஒரு சித்த வைத்தியரை சந்தித்தார். அந்த வைத்தியர் ஒரு ஆன்மீக அறிவாளரும் கூட. அவர் ரங்கநாதனை பார்த்ததுமே சொன்னார், உங்கள் வாழ்வின் அடித்தளம் பலவீனமாக இருக்கிறது. உடல் பலமில்லாமல் இருக்கிறது. மனம் அமைதி இல்லாமல் இருக்கிறது. உணர்வுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. ஆன்மீக பயிற்சி இல்லாமல் இருக்கிறது. இதை மாற்ற சிவன் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். 4:44 என்பது அந்த அழைப்பு. ரங்கநாதன் ஒரு திட்டம் வகுத்தார். காலையில் எழுந்ததும் அரை மணி நேரம் யோகாசனம் செய்ய ஆரம்பித்தார். இதனால் உடல் வலிமை கூடியது. பிறகு 10 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்தார். இதனால் மனம் அமைதியானது. பிறகு 10 நிமிடம் பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் செய்தார். இதனால் ஆன்மீக இணைப்பு ஏற்பட்டது. பகலில் எப்போதாவது எதிர்மறை உணர்வு வந்தால் உடனே மூச்சை கவனித்தார். இதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிந்தது. 3 மாதத்தில் அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. உடல் ஆரோக்கியமானது. மருந்துகள் குறைந்தது. மனம் அமைதியானது. கவலைகள் போயின. உணர்ச்சிகள் சமநிலையானது. யாரிடமும் கோபம் வரவில்லை. ஆன்மீக வளர்ச்சி நடந்தது. வாழ்க்கையில் புதிய அர்த்தம் கிடைத்தது. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த மாற்றங்கள் நடந்த பிறகு அவரது வியாபாரமும் நன்றாக ஆனது. ஏனெனில் அவரது அடித்தளம் வலுவானது. இதுதான் 4:44 சக்தி. இது உங்களை உறுதிப்படுத்துகிறது. உங்கள் வாழ்வின் அடித்தளத்தை வலுப்படுத்துகிறது. உங்களை ஒரு முழுமையான மனிதராக மாற்றுகிறது. இப்பொழுது நாம் 5:55 என்ற எண் அமைப்பை பார்க்கலாம். 5 என்பது மாற்றத்தின் எண். பஞ்சபூதங்கள் பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பஞ்ச இந்திரியங்கள் காது, தோல், கண், நாக்கு, மூக்கு. பஞ்சாட்சரம் நம சிவா ஏ. 5 என்பது இயற்கையின் அடிப்படை அமைப்பு. பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. நீங்கள் 5:55 என்ற எண்ணை தொடர்ந்து பார்க்கிறீர்கள் என்றால் சிவபெருமான் உங்களிடம் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. இந்த மாற்றத்திற்கு நீ தயாராக வேண்டும். பழைய விஷயங்களை விட்டுவிட வேண்டும். புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பஞ்சபூதங்களுடன் உன் உறவை சரி செய்ய வேண்டும். இது என்ன அர்த்தம்? நாம் பஞ்சபூதங்களால் ஆனவர்கள். நமது உடல் பஞ்சபூதங்களின் கலவை. ஆனால் நவீன வாழ்க்கை முறையில் நாம் இந்த பஞ்சபூதங்களுடன் இணைப்பை இழந்து விட்டோம். பூமியை தொடுவதில்லை. எப்போதும் செருப்பு காலணி அணிந்திருக்கிறோம். நல்ல நீரை குடிப்பதில்லை. இரசாயன கலந்த நீரை குடிக்கிறோம். சூரிய ஒளியை பெறுவதில்லை. எப்போதும் குளிர்சாதன பெட்டிகளுக்குள் இருக்கிறோம். சுத்தமான காற்றை சுவாசிப்பதில்லை. மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறோம். வானத்தை பார்ப்பதில்லை. எப்போதும் மொபைல் திரையை பார்க்கிறோம். நாகர்கோவிலில் மீனாட்சி என்ற ஒரு ஆசிரியை இருந்தாள். வயது 40 இருக்கும். கல்லூரியில் ஆங்கிலம் பாடம் நடத்துவாள். மிகவும் புத்திசாலியானவள். நல்ல படிப்பு. ஆனால் உடல் ரொம்ப பலவீனமாக இருந்தது. எப்போதும் சோர்வாக இருப்பாள். தலைவலி, உடல்வலி, அஜீரணம், தூக்கமின்மை என்று பல பிரச்சனைகள். டாக்டர்கள் பார்த்தாள். மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாள். ஆனால் ஒன்றும் சரியாகவில்லை.
ஒரு நாள் தொடர்ந்து 5:55 என்ற எண்ணை பார்க்க ஆரம்பித்தாள். காலை எழும்போது கடிகாரம் 5 மணி 55 நிமிடம். பஸ் எண் 555, வகுப்பறை எண் பி 555, லஞ்ச் பில் ரூபாய் 55 ரூபாய் 50 பைசா. இப்படி ஒரு வாரம் தொடர்ந்தது. மீனாட்சிக்கு ஆர்வம் வந்தது. ஒரு சித்த மருத்துவரை சந்தித்தாள். அவர் சொன்னார், உங்கள் உடலில் பஞ்சபூத சமநிலை இல்லை. நீங்கள் இயற்கையுடன் இணைப்பை இழந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை முறையை மாற்ற சிவன் அழைப்பு கொடுத்திருக்கிறார். 5:55 நிமிடம் என்பது அந்த அழைப்பு. மீனாட்சி ஒரு திட்டம் செய்தாள். ஒவ்வொரு நாளும் காலையில் 10 நிமிடம் செருப்பு இல்லாமல் நிலத்தில் நடக்க ஆரம்பித்தாள். இதனால் பூமி பூதத்துடன் இணைப்பு ஏற்பட்டது. உடலின் தேவையற்ற மின்சாரம் வெளியேறியது. பிறகு ஒரு தாமிர பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஒரு இரவு வைத்து காலையில் குடிக்க ஆரம்பித்தாள். இதனால் நீர் பூதம் சுத்தமானது. நாள் ஒன்றுக்கு 10 நிமிடம் சூரிய ஒளியில் நின்று சூரிய நமஸ்காரம் செய்தாள். இதனால் அக்னி பூதம் சமநிலையானது. காலை மாலை ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்தாள். இதனால் வாயு பூதம் சக்தி பெற்றது. இரவு படுக்கும் முன் 5 நிமிடம் வானத்தை பார்த்து தியானம் செய்தாள். இதனால் ஆகாச பூதத்துடன் இணைப்பு ஏற்பட்டது. 2 வாரத்தில் அதிசயம் நடந்தது. மீனாட்சியின் எல்லா பிரச்சனைகளும் குறைய ஆரம்பித்தது. தலைவலி போயிற்று, உடல் வலி குறைந்தது, அஜீரணம் சரியானது, தூக்கம் நன்றாக வந்தது, ஆற்றல் அதிகரித்தது. 3 மாதத்திற்குள் அவள் ஒரு புதிய மனிதராக மாறினாள். உடல் ஆரோக்கியமானது, மனம் தெளிவானது, வாழ்க்கை மகிழ்ச்சியானது. இதுதான் 5:55 சக்தி. இது உங்களை இயற்கையுடன் மீண்டும் இணைக்கிறது. உங்கள் உடலில் பஞ்சபூத சமநிலையை கொண்டு வருகிறது. உங்களை முழுமையாக குணப்படுத்துகிறது. இப்பொழுது இந்த 3 எண் அமைப்புகளையும் நாம் ஒன்றாக பார்க்கலாம். 3:33 உங்களை முழுமையாக்குகிறது. 4:44 உங்களை உறுதிப்படுத்துகிறது. 5:55 உங்களை மாற்றுகிறது. இந்த 3ம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு முழுமையான புரட்சியை கொண்டு வர முடியும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி, இந்த எண்களை நாம் எப்படி சரியாக பயன்படுத்துவது? பார்ப்பது மட்டும் போதாது, செயல்பட வேண்டும். அப்போதுதான் மாற்றம் நடக்கும். முதல் படி, இந்த எண்களை பார்க்கும்போது அதை ஒரு நினைவூட்டலாக எடுத்துக்கொள்ளுங்கள். 3:33 பார்த்தால் உடனே உங்கள் சிந்தனை வார்த்தை செயல் ஒன்றாக இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். 4:44 நிமிடம் பார்த்தால் உடனே உங்கள் உடல், மனம், உணர்வு, ஆன்மா 4ம் கவனிக்கப்படுகிறதா என்று பார்க்கவும். 5:55 நிமிடம் பார்த்தால் உடனே நீங்கள் இயற்கையுடன் இணைப்பில் இருக்கிறீர்களா என்று சரிபார்க்கவும். 2வது படி, ஒரு நாட்குறிப்பு எழுதுங்கள். எந்த நேரத்தில் எந்த எண்ணை பார்த்தீங்கள், அப்போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்று குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு வாரம் கழித்து இந்த குறிப்புகளை படியுங்கள். ஒரு பேட்டர்ன் தெரியும். உதாரணமாக, நீங்கள் கவலையாக இருக்கும்போது 4:44 நிமிடம் அதிகம் தெரியலாம். நீங்கள் பிளவுபட்ட மனநிலையில் இருக்கும்போது 3:33 நிமிடம் அதிகம் தெரியலாம். நீங்கள் இயற்கையை மறந்து செயற்கையில மூழ்கி இருக்கும்போது 5:55 நிமிடம் அதிகம் தெரியலாம். 3வது படி, குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட பயிற்சிகள் செய்யுங்கள். காலை 3:33 மணிக்கு விழித்து 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த நேரம். உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கும். இந்த நேரத்தில் செய்யும் தியானம் மிக ஆழமாக இருக்கும். மாலை 4:44 நிமிடத்திற்கு 4 நிமிடம் நிறுத்தி சுய பரிசோதனை செய்யுங்கள். உங்கள் உடல், மனம், உணர்வு, ஆன்மா, இந்த 4ஐயும் சரிபார்க்கவும். இரவு 5:55 நிமிடத்திற்கு 5 நிமிடம் பஞ்சபூத தியானம் செய்யுங்கள். ஒவ்வொரு பூதத்தையும் நினைத்து நன்றி சொல்லுங்கள். 4வது படி, இந்த எண்களை உங்கள் ஆன்மீக பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள். மந்திர ஜபம் செய்யும் போது 333 முறை அல்லது 444 முறை அல்லது 555 முறை செய்யுங்கள். யோகாசனம் செய்யும் போது ஒவ்வொரு ஆசனத்தையும் 33 வினாடிகள் அல்லது 44 வினாடிகள் அல்லது 55 வினாடிகள் பிடித்திருங்கள். மூச்சு பயிற்சி செய்யும் போது 3-3-3 சுவாசம் செய்யுங்கள். அதாவது 3 வினாடி உள்ளிழுத்து 3 வினாடி நிறுத்தி 3 வினாடி வெளியிடுங்கள். அல்லது 4-4-4 சுவாசம் அல்லது 5-5 சுவாசம். 5வது படி, இந்த எண்களை உங்கள் இலக்குகளில் பயன்படுத்துங்கள். ஒரு புதிய பழக்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? 33 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள், அல்லது 44 நாட்கள் அல்லது 55 நாட்கள். இந்த குறிப்பிட்ட நாட்கள் நரம்பியல் ரீதியாக மிகவும் முக்கியமானவை. இந்த நாட்கள் தொடர்ந்து ஒரு செயலை செய்தால் அது உங்கள் மூளையில் ஆழமாக பதிந்துவிடும். பிறகு அது தானாக நடக்க ஆரம்பிக்கும். 6வது படி, இந்த எண்களை உங்கள் அன்றாட முடிவுகளில் பயன்படுத்துங்கள். ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்க வேண்டுமா? முதல்ல 3 காரணங்கள் ஏன் செய்ய வேண்டும் என்று எழுதுங்கள். அப்பிறகு 3 காரணங்கள் ஏன் செய்யக்கூடாது என்று எழுதுங்கள். இப்படி இரு பக்கங்களையும் பார்த்தால் தெளிவு கிடைக்கும். அல்லது 4 கோணங்களில இருந்து பாருங்கள். இந்த முடிவு உங்கள் உடலுக்கு நல்லதா, மனதுக்கு நல்லதா, உணர்வுக்கு நல்லதா, ஆன்மாவுக்கு நல்லதா என்று பாருங்கள். 4லும் ஹாம் என்றால் செய்யுங்கள், இல்லை என்றால் வேண்டாம். 7வது படி, இந்த எண்களை உங்கள் உறவுகளில் பயன்படுத்துங்கள். 3 முக்கியமான உறவுகளை தேர்ந்தெடுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த 3வருக்கும் ஏதாவது ஒரு நல்ல செய்தி அனுப்புங்கள். அல்லது 4 உறவுகள் அல்லது 5 உறவுகள். இது உங்கள் உறவுகளை பலப்படுத்தும்.
நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் அன்பு இறுதியில் உங்களுக்கே திரும்பி வரும். இது பிரபஞ்ச விதி. 8வது படி, இந்த எண்களை உங்கள் ஆரோக்கியத்தில் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் 3 வகை காய்கறிகள் சாப்பிடுங்கள், 4 வகை பழங்கள், 5 வகை தானியங்கள். இது உங்கள் உடலுக்கு அனைத்து சத்துக்களையும் கொடுக்கும். அல்லது நாள் ஒன்றுக்கு குறைந்தது 3333 அடிகள் நடையுங்கள், அல்லது 4444 அடிகள், அல்லது 5555 அடிகள். இது உங்கள் இதயத்தை பலப்படுத்தும். 9வது படி, இந்த எண்களை உங்கள் செல்வத்தில் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு மாதமும் உங்கள் வருமானத்தில் 3% தர்மம் செய்யுங்கள், அல்லது 4%, அல்லது 5%. இது ஏழைகளுக்கு மட்டும் உதவாது, உங்களுக்கும் செல்வம் சேர வழி செய்யும். கொடுப்பது என்பது பெறுவதின் முதல் படி. நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு பெறுவீர்கள். இது ஆன்மீக பொருளாதாரம். 10வது படி, இந்த எண்களை உங்கள் படைப்பாற்றலில் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் 3 புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். புத்தகம் படியுங்க, வீடியோ பாருங்கள், யாரிடமாவது கேளுங்கள். இது உங்கள் அறிவை விரிவாக்கும். அல்லது ஒவ்வொரு வாரமும் 4 புதிய யோசனைகளை எழுதுங்கள், அவற்றை செயல்படுத்துங்கள். அல்லது ஒவ்வொரு மாதமும் 5 புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது உங்களை மிகவும் திறமையானவராக மாற்றும். இவ்வளவு செய்தால் என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறும். ஆனால் இங்கே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த எண்கள் வெறும் மேலோட்டமான குறியீடுகள் அல்ல. இவை சிவபெருமானின் நேரடி தொடர்பு. சிவன் உங்களுடன் பேச முயற்சிக்கிறார், உங்களுக்கு வழிகாட்ட முயற்சிக்கிறார், உங்களை உயர்த்த முயற்சிக்கிறார். சிவன் எப்போதும் அமைதியானவர். அவர் பலவந்தமாக எதையும் செய்ய மாட்டார். சின்ன சின்ன குறியீடுகள் மூலம்தான் உங்களை அழைப்பார். இந்த குறியீடுகளை புரிந்து கொள்ளும் விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு எப்படி வரும்? தியானம் மூலம். தியானம் என்பது சிவனுடன் உரையாடல். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது சிவன் பேசுவார், நீங்கள் அமைதியாக இல்லாத போது அவர் காத்திருப்பார். நான் பலரிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் தினமும் எத்தனை நேரம் அமைதியாக இருக்கிறீர்கள்? பெரும்பாலானோர் சொல்கிறார்கள், 1 நிமிஷம் கூட இல்லை. காலையில எழுந்ததும் மொபைல், காஃபி குடிக்கும் போது தொலைக்காட்சி, வேலைக்கு போகும்போது ரேடியோ, வேலையில கணினி, வீட்டுக்கு வந்ததும் குடும்பத்துடன் பேச்சு, இரவு தூங்கும் வரை மொபைல். இப்படி ஒரு நாளில் ஒரு கணம் கூட அமைதியாக இல்லை. அமைதி இல்லாமல் சிவனை எப்படி கேட்பீர்கள்? அவர் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் நீங்கள் கேட்கவில்லை. ஏனெனில் உங்கள் காதுகள் வேறு சத்தங்களால் நிரம்பி இருக்கின்றன, உங்கள் மனம் வேறு எண்ணங்களால் நிரம்பி இருக்கிறது, உங்கள் கண்கள் வேறு படங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன. இதனால்தான் இந்த எண் குறியீடுகள் வருகின்றன. இவை சிவன் பயன்படுத்தும் ஒரு வழி. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பார்க்கிறீங்களோ அதையே பயன்படுத்தி உங்களுடன் தொடர்பு கொள்கிறார். கடிகாரம் பார்க்கிறீங்களா? அங்கே ஒரு செய்தி. கார் நம்பர் பார்க்கிறீங்களா? அங்கே ஒரு செய்தி. பில் தொகை பார்க்கிறீங்களா? அங்கே ஒரு செய்தி. ஆனால் இதையெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. இந்த எண் குறியீடுகள் வெறும் தகவல் மட்டுமல்ல, இவை சக்தி கொண்டவை. இந்த எண்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த கணத்தில் ஒரு ஆற்றல் பரிமாற்றம் நடக்கிறது. சிவனின் சக்தி உங்களுக்குள் பாய்கிறது. இதை நீங்கள் உணர முடியும் கொஞ்சம் கவனமாக இருந்தால். அடுத்த முறை 3:33 அல்லது 4:44 அல்லது 5:55 பார்க்கும்போது 1 நிமிடம் நின்று உங்களை கவனியுங்கள். உங்கள் உடலில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஒரு லேசான சிலிர்ப்பு உணர்வீர்கள், ஒரு லேசான அதிர்வு. இதுதான் சிவனின் சக்தி உங்களுக்குள் நுழைவது. இந்த கணத்தில் நீங்கள் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்தால் அது மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த கணத்தில் நீங்கள் ஒரு சிறிய தியானம் செய்தால் அது மிக ஆழமாக இருக்கும். இந்த கணம் ஒரு புனித கணம். இதை வீணாக்காதீர்கள். இப்போது நாம் மேலும் ஆழமாக போகலாம். இந்த எண் குறியீடுகளுக்கும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் என்ன தொடர்பு? உங்கள் ஆன்மீக பயணம் 7 நிலைகளில் நடக்கிறது. இந்த 7 நிலைகளும் 7 சக்கரங்களுடன் தொடர்புடையவை. முதல் 3 சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், உலகப்பற்றுடன் தொடர்புடையவை. 4வது சக்கரம் அநாகதம், மாற்றத்தின் புள்ளி. அடுத்த 3 சக்கரங்கள் விசுத்தி, ஆக்ஞா, சஹசிராரம், ஆன்மீக விழிப்புடன் தொடர்புடையவை. நீங்கள் 3:33 நிமிடம் பார்க்க ஆரம்பித்தால் அர்த்தம் நீங்கள் முதல் 3 சக்கரங்களிலிருந்து 4வது சக்கரத்திற்கு நகர தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். உலகப்பற்றிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு மாற தயாராகிறீர்கள். இது ஒரு பெரிய மாற்றம். இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் 4:44 நிமிடம் பார்க்க ஆரம்பித்தால் அர்த்தம் நீங்கள் 4வது சக்கரத்தில் இருக்கிறீர்கள். இது இதய சக்கரம். இங்கேதான் மாற்றம் நடக்கிறது. இங்கேதான் பழைய நீங்கள் இறந்து புதிய நீங்கள் பிறக்கிறீர்கள். இது ஒரு கடினமான கட்டம், ஏனெனில் 2 உலகங்களுக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் 4 அடிப்படைகளை வலுப்படுத்த வேண்டும்: உடல், மனம், உணர்வு, ஆன்மா. நீங்கள் 5:55 நிமிடம் பார்க்க ஆரம்பித்தால் அர்த்தம் நீங்கள் 4வது சக்கரத்திலிருந்து 5வது சக்கரத்திற்கு நகர தயாராகிறீர்கள். 5வது சக்கரம் விசுத்தி என்பது தூய்மை சக்கரம். இங்கேதான் பஞ்சபூத சுத்தி நடக்கிறது. உங்கள் உடலிலும் மனதிலும் இருக்கும் அசுத்தங்கள் அனைத்தும் சுத்தமாகின்றன. நீங்கள் ஒரு தூய கலயமாக மாறுகிறீர்கள். இந்த கலயத்தில்தான் சிவனின் அருள் நிரம்புகிறது. ஆக இந்த 3 எண் குறியீடுகளும் உங்கள் ஆன்மீக பயணத்தின் 3 முக்கிய கட்டங்களை குறிக்கின்றன.
3:33 என்பது தயாரிப்பு, 4:44 என்பது மாற்றம், 5:55 என்பது தூய்மை. இந்த 3 கட்டங்களையும் கடந்தால் நீங்கள் 6வது சக்கரமான ஆக்ஞா சக்கரத்தை அடைவீர்கள். இது 3வது கண் சக்கரம். இங்கேதான் உண்மையான ஆன்மீக பார்வை கிடைக்கிறது. இதெல்லாம் தத்துவம் போல் தெரியலாம், ஆனால் இது மிகவும் நடைமுறையானது. இதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்குகிறேன். திருவண்ணாமலையில் ஒரு இளைஞர் இருந்தார். பெயர் கார்த்திக். வயது 28. நல்ல வேலை, நல்ல குடும்பம். ஆனால் மனதில் எப்போதும் ஒரு வெற்றிடம், ஏதோ ஒன்று குறைவு போல. வாழ்க்கையில உண்மையான அர்த்தம் தெரியவில்லை. எதற்காக வாழ்கிறோம் என்று புரியவில்லை. ஒரு நாள் கார்த்திக் காலையில் எழுந்ததும் 3:33 பார்த்தார். அதே நாள் மதியம் 3:33, மாலை 3:33, இரவு 3:33, 4 முறை ஒரே எண். கார்த்திக்கு ஆர்வம் வந்தது. இணையத்தில் தேடினார், பல விஷயங்கள் படித்தார். பிறகு ஒரு முடிவெடுத்தார். அடுத்த நாள் முதல் காலை 3:33 மணிக்கு எழுந்து தியானம் செய்வேன் என்று. முதல் வாரம் மிகவும் கஷ்டமாக இருந்தது. 3:33 மணிக்கு எழுவது என்பது மிக கடினம். உடல் எழ விரும்பவில்லை, மனம் மீண்டும் தூங்க சொன்னது. ஆனால் கார்த்திக் உறுதியாக இருந்தார். தினமும் எழுந்தார், தியானம் செய்தார். முதல் வாரம் தியானத்தில் ஒன்றும் நடக்கவில்லை. மனம் சுற்றி சுற்றி வந்தது. எண்ணங்கள் மட்டும் நிறைய, அமைதி இல்லை. 2வது வாரம் சிறிய மாற்றம் தெரிந்தது. எண்ணங்கள் கொஞ்சம் குறைந்தது. 5 நிமிடமாவது அமைதியாக இருக்க முடிந்தது. 3வது வாரம் ஆழமான அமைதி வந்தது. 10 நிமிடம் எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்தார். அந்த 10 நிமிடத்தில் ஒரு அதிசயமான அனுபவம். மனதில் ஒரு குரல் கேட்டது, உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? அப்போது முதலில் உன்னை தெரிந்து கொள். நீ யார் என்று தெரியாமல் உன் நோக்கம் எப்படி தெரியும்? இந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. அடுத்த நாள் முதல் தியானத்தின் முதல் 10 நிமிடம் நான் யார் என்று கேட்க ஆரம்பித்தார். இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். 4வது வாரம் ஒரு உணர்வு வந்தது. நான் இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, இந்த பெயர் அல்ல, இந்த வேலை அல்ல. நான் இதையெல்லாம் விட அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று. 5வது வாரம் கார்த்திக்கிற்கு 4:44 தெரிய ஆரம்பித்தது. காலை 4:44, மாலை 4:44, பல இடங்களில் 444 என்ற எண். அவருக்கு புரிந்தது. அடுத்த கட்டம் வந்துவிட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? அவர் தனது தியான பயிற்சியை மாற்றினார். இப்போது 4 விஷயங்களில் கவனம் செலுத்தினார். காலையில் முதல் 10 நிமிடம் உடல் விழிப்புணர்வு. உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் உணர்ந்தார். அடுத்த 10 நிமிடம் மூச்சு விழிப்புணர்வு. மூச்சின் ஒவ்வொரு இயக்கத்தையும் கவனித்தார். அடுத்த 10 நிமிடம் உணர்வு விழிப்புணர்வு. எந்த உணர்வு எழுகிறது என்று கவனித்தார். கடைசி 10 நிமிடம் ஆன்மீக இணைப்பு. சிவனின் பஞ்சாட்சரத்தை மெல்ல ஜபித்தார். 2 மாதம் இப்படி செய்தார். அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. உடல் மிகவும் ஆரோக்கியமானது. தூக்கம் குறைந்தது, ஆனால் ஆற்றல் அதிகரித்தது. மனம் மிகவும் தெளிவானது. எந்த முடிவும் எடுக்க எளிதாக இருந்தது. உணர்வுகள் மிகவும் சமநிலையானது. எந்த சூழ்நிலையிலும் கலங்கவில்லை. ஆன்மீக இணைப்பு மிகவும் வலுவானது. சிவன் எப்போதும் தன்னுடன் இருப்பதை உணர்ந்தார். 3வது மாதம் கார்த்திக்கிற்கு 5:55 தெரிய ஆரம்பித்தது. அவருக்கு புரிந்தது. இப்போது அடுத்த கட்டம் பஞ்சபூத சுத்தி. அவர் தனது பயிற்சியை மீண்டும் மாற்றினார். ஒவ்வொரு நாளும் 5 பூதங்களுடனும் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார். காலையில் பூமியில் நடந்தார், நீரில் குளித்தார், சூரியனை வணங்கினார், ஆழமாக மூச்சு விட்டார், வானத்தை தியானித்தார். 4வது மாதம் கார்த்திக்கின் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு நாள் தியானத்தின் போது அவரது நெற்றியின் நடுவில் ஒரு லேசான அழுத்தம் உணர்ந்தார். இது ஆக்ஞா சக்கரம் விழிக்கும் அறிகுறி. அன்று முதல் தியானம் செய்யும் போது அந்த இடத்தில் ஒளி தெரிய ஆரம்பிச்சது. முதலில் மங்கலாக, பிறகு பிரகாசமாக. 5வது மாதத்துல அந்த ஒளி மிகவும் பிரகாசமானது. 6வது மாதத்துல தியானத்தில் இருக்கும் போது அந்த ஒளியின் மூலம் பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. தனது வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று, எதற்காக பிறந்தோம் என்று, என்று என்ன செய்ய வேண்டும் என்றும். இன்றைக்கு கார்த்திக் ஒரு ஆன்மீக ஆசிரியர். பலருக்கு தியானம் சொல்லிக் கொடுக்கிறார். பலரது வாழ்க்கையை மாற்றுகிறார். எல்லாம் 3:33 அப்படி என்ற எண்ணை பார்த்து ஆரம்பிச்சது. இந்த கதை உங்களுக்கு ஒரு உத்வேகம். நீங்களும் இதை செய்யலாம். முதலில் ஒரு எண் குறியீட்டை பார்ப்பீர்கள். அதை ஒரு அழைப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு செயல்படுங்கள், தயார் செய்யுங்கள், மாற்றுங்கள், தூய்மைப்படுத்துங்கள். பிறகு விழிக்கவும், உங்கள் உண்மையான சுயத்தை அறியவும், உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளவும், உங்கள் தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றவும். இப்போது சிலர் கேட்கலாம், இவ்வளவு பெரிய விஷயமா இது? வெறும் எண்கள் தானே? ஆம், வெறும் எண்கள் தான். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் தற்செயலானது இல்லை. எல்லாமே ஒரு காரணத்திற்காக நடக்கிறது. எல்லாமே ஒரு நோக்கத்துடன் நடக்கிறது. இந்த எண்களும் அப்படிதான். ஆன்மீக விஞ்ஞானத்தில் இதற்கு ஒரு விளக்கம் உண்டு. பிரபஞ்சம் முழுவதும் ஒரே ஆற்றல் தான். அந்த ஆற்றல் பல வடிவங்களில் வெளிப்படுகிறது. சத்தமாக, ஒளியாக, வெப்பமாக, இயக்கமாக. இந்த எல்லா வடிவங்களும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை கொண்டவை. எண்கள் என்பது இந்த அதிர்வெண்களின் குறியீடுகள். ஒவ்வொரு எண்ணும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை குறிக்கிறது. 3 என்ற எண் உருவாக்கல் ஆற்றலை குறிக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற முக்கோணம். ஆக்குதல், காத்தல், அழித்தல்.
இந்த மூன்று ஆற்றல்களும் இணைந்தால் எதையும் உருவாக்க முடியும். 4 என்ற எண் நிலைப்பாட்டு ஆற்றலை குறிக்கிறது. பூமி, நீர், நெருப்பு, காற்று. இந்த 4 உறுதியாக இருந்தால் எதையும் தாங்க முடியும். 5 என்ற எண் விரிவாக்க ஆற்றலை குறிக்கிறது. 5 பூதங்கள் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரிந்திருக்கிறது. இந்த எண் ஆற்றல்களை நாம் எப்படி பயன்படுத்துவது? உங்க சிந்தனையில பயன்படுத்துங்க. நீங்கள் எதையாவது உருவாக்க விரும்புகிறீங்களா? அது 3 கோணங்கள்ல யோசியுங்கள். உங்கள் சிந்தனை, உங்கள் உணர்வு, உங்கள் செயல். இந்த 3ம் ஒன்றாக இருந்தால் நீங்கள் நினைச்சது நடக்கும். நீங்கள் எதையாவது உறுதிப்படுத்த விரும்புகிறீர்களா? 4 அடித்தளங்களை போடுங்கள். உடல், மனம், உணர்வு, ஆன்மா. இந்த 4ம் வலுவாக இருந்தால் எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் எதையாவது விரிவாக்க விரும்புகிறீர்களா? 5 பூதங்களுடன் இணையுங்கள். இயற்கையுடன் ஒன்றாக இருங்கள். அப்போது உங்கள் வளர்ச்சிக்கு எல்லை இல்லை. இதை இன்னும் எளிமையாக சொல்கின்றேன். நீங்கள் ஒரு தோட்டம் வைக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். முதலில் 3 விஷயங்கள் செய்ய வேண்டும். விதை, மண், நீர். இந்த 3ம் இருந்தால்தான் செடி முளைக்கும். பிறகு 4 விஷயங்கள் செய்ய வேண்டும். நல்ல மண், போதுமான நீர், சரியான சூரிய ஒளி, சுத்தமான காற்று. இந்த 4ம் சரியாக இருந்தால் செடி வளரும். பிறகு 5 பூதங்களும் இணைந்து செயல்படும். பூமி வேர்களை தாங்கும், நீர் ஊட்டச்சத்தை கொடுக்கும், நெருப்பு வளர்ச்சிக்கு ஆற்றல் கொடுக்கும், காற்று சுவாசத்திற்கு உதவும், ஆகாயம் இடம் கொடுக்கும். இப்படி 5 பூதங்களும் சேர்ந்து செய்தால் ஒரு சிறிய விதை பெரிய மரமாக மாறும். உங்கள் வாழ்க்கையும் இதேபோல்தான். நீங்கள் விதை. உங்கள் கனவுகள், உங்கள் இலக்குகள், உங்கள் நோக்கம், இவையெல்லாம் விதைகள். இந்த விதைகள் முளைக்க வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் வேண்டும். சரியான சிந்தனை, சரியான உணர்வு, சரியான செயல். இந்த 3ம் இருந்தால் விதை முளைக்கும். பிறகு வளர வேண்டும் என்றால் 4 அடித்தளங்கள் வேண்டும். ஆரோக்கியமான உடல், தெளிவான மனம், சமநிலையான உணர்வு, வலுவான ஆன்மா. இந்த 4ம் இருந்தால் வளர்ச்சி நடக்கும். பிறகு பெரிய மரமாக மாற வேண்டும் என்றால் 5 பூதங்களுடன் இணைப்பு வேண்டும். இயற்கையுடன் ஒன்றாக வேண்டும். அப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய மரமாக மாறும். பலருக்கு நிழல் கொடுக்கும், பலருக்கு பழங்கள் கொடுக்கும், பலருக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். இதுதான் 3:33, 4:44, 5:55 இந்த எண் குறியீடுகளின் உண்மையான செய்தி. இவை உங்களை ஒரு விதையிலிருந்து ஒரு மரமாக மாற்ற சிவன் கொடுக்கும் வழிகாட்டுதல்கள். இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இந்த எண் குறியீடுகள் வருவதை எப்படி தொடரலாம்? அதாவது இவை போய்விடக்கூடாது, தொடர்ந்து இருக்க வேண்டும். இதற்கு ஒரே வழி, நீங்கள் அவை சொல்லும் செய்திகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். உதாரணமாக, நீங்கள் 3:33 பார்த்தீர்கள். இப்போது உங்கள் சிந்தனை, வார்த்தை, செயல் இவை 3ம் ஒன்றா என்று பார்த்தீர்கள். இல்லை என்றால் அதை சரி செய்தீர்கள், நல்லது. ஆனால் அடுத்த நாள் மறந்து விட்டீர்கள். மீண்டும் பழைய பழக்கம். சிந்தனை ஒன்று, வார்த்தை வேறொன்று, செயல் 3வது ஒன்று. இப்படியானால் 3:33 வருவது நின்றுவிடும். ஏனெனில் நீங்கள் செய்தியை கேட்டீர்கள், ஆனால் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் தினமும் உங்கள் 3 பரிமாணங்களையும் சரிபார்த்தீர்கள் என்றால், அவை ஒன்றாக வைத்திருந்தீர்கள் என்றால் 3:33 தொடர்ந்து வரும். ஏனெனில் சிவன் பார்க்கிறார், நீங்கள் ஒரு செய்தியை புரிந்து கொண்டீர்கள், செயல்படுத்துகிறீர்கள் அப்படி என்று. அப்போது அவர் மேலும் வழிகாட்டுவார், அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார். இது ஒரு உரையாடல். நீங்களும் சிவனும் நடத்தும் ஒரு உரையாடல். அவர் ஒரு எண் குறியீட்டை அனுப்புகிறார், நீங்கள் அதை கவனிக்கிறீர்கள், அதை புரிஞ்சு கொள்கிறீர்கள், செயல்படுத்துகிறீர்கள். அப்பிறகு அவர் அடுத்த எண் குறியீட்டை அனுப்புகிறார், நீங்கள் மீண்டும் கவனிக்கிறீர்கள், புரிந்து கொள்கிறீர்கள், செயல்படுத்துகிறீர்கள். இப்படி தொடர்கிறது. இது ஒரு அழகான பயணம், ஒரு தெய்வீக நடனம். ஆனால் இதில் ஒரு நுணுக்கம் உண்டு. நீங்கள் இந்த எண்களை தேடக்கூடாது, அவை தானாக வர வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு கடிகாரத்தையும் பார்த்து 3:33 வருமா என்று காத்திருக்க கூடாது. நீங்கள் ஒவ்வொரு கார் நம்பரையும் பார்த்து 4:44 இருக்குமா என்று தேடக்கூடாது. இது வேலை செய்யாது. ஏனெனில் நீங்கள் தேடுவது மனதின் விளையாட்டு. ஆனால் இவை வருவது ஆன்மாவின் அழைப்பு. வித்தியாசம் என்ன? மனம் கணக்கு போடும். நான் இன்னைக்கு 3 முறை 3:33 பார்த்தேன். நாளைக்கு எத்தனை முறை பார்ப்பேன்? இது மனம். ஆனால் ஆன்மா கணக்கு போடாது. அது வெறும் அனுபவிக்கணும். ஓ, 3:33 வந்தது, என்ன அழகான நேரம், என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். இது ஆன்மா. ஆக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வாழ்க்கையை சரியாக வாழுங்கள். தியானம் செய்யுங்கள், மந்திர ஜபம் செய்யுங்கள், நல்லது செய்யுங்கள், பிறருக்கு உதவுங்கள், இயற்கையை நேசியுங்கள். இப்படி வாழுங்கள். எண் குறியீடுகள் தானாக வரும். அவை வரும்போது கவனியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், செயல்படுத்துங்கள். அவ்வளவுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எண் குறியீடுகள் எல்லோருக்கும் ஒரே அர்த்தத்தை கொடுக்காது. ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட செய்தி இருக்கலாம். உதாரணமாக, ஒருவருக்கு 3:33 என்பது சிந்தனை, வார்த்தை, செயல் ஒருமைப்பாடு என்று அர்த்தம் கொடுக்கலாம். வேறொருவருக்கு இது 3 முக்கியமான உறவுகளை கவனி என்று அர்த்தம் கொடுக்கலாம். மூன்றாவது ஒருவருக்கு இது 3 புதிய பழக்கங்களை ஆரம்பி என்று அர்த்தம் கொடுக்கலாம். எப்படி தெரிந்து கொள்வது உங்களுக்கு என்ன அர்த்தம் என்று? உங்கள் உள்குரலை கேளுங்கள்.
நீங்கள் 3:33 பார்க்கும்போது அந்த கணத்தில் உங்கள் மனதில் என்ன எண்ணம் வருகிறது, அந்த கணத்திலே உங்கள் இதயத்தில் என்ன உணர்வு வருகிறது, அதுதான் உங்கள் செய்தி. சிவன் உங்களுடன் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். உங்கள் தற்போதைய சூழ்நிலைக்கு தகுந்த வழிகாட்டுதல் கொடுக்கிறார். இதனால் தான் இந்த எண் குறியீடுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இவை பொதுவான செய்திகள் அல்ல, இவை தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். உங்களுக்கு மட்டும்தான், உங்களது தற்போதைய பயணத்திற்கு மட்டும்தான். இப்போது நான் உங்களுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த பயிற்சியை சொல்கிறேன். இதை தினமும் செய்தால் இந்த எண் குறியீடுகளின் செய்திகளை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் 5 நிமிடம் உட்கார்ந்து இந்த நாளை நினைவு கூறுங்கள். இன்று எந்த எண் குறியீடுகளை பார்த்தீர்கள் என்று எண்ணுங்கள். அந்த எண்களை பார்த்தபோது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று நினைவு கூறுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்று பார்க்கவும். பிறகு உங்களுக்கே கேளுங்கள், இந்த எண் எனக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறது? பதில் வரும் வரை காத்திருங்கள், அமைதியாக இருங்கள். சிவன் பதில் கொடுப்பார். உங்கள் உள்குரல் மூலம், உங்கள் உள்ளுணர்வு மூலம். இந்த பயிற்சியை தினமும் செய்தால் ஒரு வாரத்திலே நீங்கள் ஒரு வித்தியாசத்தை உணர்வீர்கள். எண் குறியீடுகளின் செய்திகள் மிக தெளிவாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சரியாக புரியும். உங்கள் வாழ்க்கை சரியான திசையில் செல்கிறது என்ற உறுதி வரும். இன்னொரு பயிற்சி, ஒவ்வொரு காலையிலும் எழுந்ததும் முதல் 5 நிமிடம் ஒரு எளிய பிரார்த்தனை செய்யுங்கள். சிவனே, இன்றைய நாளில் நீ எனக்கு என்ன செய்தி கொடுக்க விரும்புகிறாயோ அதை தெளிவாக கொடு. நான் கவனமாக இருப்பேன், நான் புரிந்து கொள்வேன், நான் செயல்படுத்துவேன். உன் வழிகாட்டுதலுக்கு நன்றி. இந்த எளிய பிரார்த்தனை உங்கள் நாளை மாற்றிவிடும். நீங்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருப்பீர்கள். எண் குறியீடுகளை மட்டுமல்ல, வாழ்க்கையில் வரும் எல்லா அறிகுறிகளையும் கவனிப்பீர்கள். ஏனெனில் எண் குறியீடுகள் மட்டும்தான் சிவன் பயன்படுத்தும் ஒரே வழி அல்ல. அவர் பல வழிகளில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறார். பறவைகள் மூலம், மரங்கள் மூலம், காற்று மூலம், நீர் மூலம், மனிதர்கள் மூலம். நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த எல்லா வழிகளையும் கவனிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு அதிசயமான பயணமாக மாறும். ஒவ்வொரு கணமும் ஒரு செய்தி, ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு வழிகாட்டுதல், ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு பாடம். இதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. சிவனுடன் தொடர்ந்து உரையாடல், ஒவ்வொரு கணமும் அவருடன் இணைப்பு, ஒவ்வொரு மூச்சும் அவரது நினைவு, ஒவ்வொரு செயலும் அவரது வழிகாட்டுதலுடன். இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் 3:33, 4:44, 5:55 இந்த எண்கள் உங்களுக்கு வெறும் எண்கள் அல்ல. இவை உங்கள் நண்பர்கள், உங்கள் வழிகாட்டிகள், உங்கள் ஆசிரியர்கள், சிவன் அனுப்பும் அன்பு நிறைந்த நினைவூட்டல்கள். இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், இது எல்லாம் உண்மையா? இவ்வளவு எளிமையாக சிவன் தொடர்பு கொள்வாரா? ஆம், நிச்சயமாக. சிவன் மிகவும் எளிமையானவர், சிக்கலானவர் அல்ல. அவரை அடைய பெரிய பெரிய சடங்குகள் தேவையில்லை, விலை உயர்ந்த பூஜைகள் தேவையில்லை. வெறும் உண்மையான பக்தி, விழிப்புணர்வு, செயல்பாடு, இவை மட்டும் போதும். சிவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், எல்லா வடிவங்களிலும் இருக்கிறார், எல்லா எண்களிலும் இருக்கிறார். நாம் தான் கவனிக்கவில்லை. நம் மனம் எப்போதும் வெளி உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. உள்ளே திரும்பவே மறந்துவிட்டோம். இந்த எண் குறியீடுகள் உங்களை உள்ளே திரும்ப வைக்கும் ஒரு வழி. இவை சொல்கின்றன, நில், சிந்தி, உணர், இணை. இந்த 4 வார்த்தைகள் தான் ஆன்மீக வாழ்க்கையின் சாரம். நில் என்றால் உங்கள் பிஸியான வாழ்க்கையில கொஞ்ச நேரம் நிறுத்துங்கள், ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள். சிந்தி என்றால் நீங்கள் எங்கே போறீர்கள், ஏன் போறீர்கள் என்று யோசியுங்கள். உணர் என்றால் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள், உங்கள் உண்மையான விருப்பம் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். இணை என்றால் சிவனுடன், இயற்கையுடன், உங்கள் உண்மையான சுயத்துடன் இணையுங்கள். இந்த 4 படிகளை தினமும் செய்தால் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறும். நீங்கள் யார் என்று தெரியும், நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள் அப்படின்ற மரிச்சும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். இதுதான் 3:33, 4:44, 5:55 இந்த எண் குறியீடுகளின் இறுதி செய்தி. உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்துவது, உங்கள் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்துவது, உங்கள் தெய்வீக இலக்கை நிறைவேற்றுவது. இந்த பயணத்தை இன்றே ஆரம்பியுங்கள். எண் குறியீடுகளை கவனியுங்கள், அவற்றின் செய்திகளை புரிந்து கொள்ளுங்கள், செயல்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு அதிசயமாக மாறும். நீங்கள் ஒரு அதிசயமாக மாறுவீர்கள். நான் இந்த வீடியோவை தயாரிக்க பல மணி நேரம் ஆராய்ச்சி செய்தேன், பல நூல்களை படித்தேன், பல அனுபவங்களை சேகரித்தேன். அப்பிறகு ஸ்கிரிப்ட் எழுதினேன், ரெக்கார்டிங் செய்தேன், எடிட் செய்தேன். இவ்வளவும் ஏன்? உங்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சிறிய மாற்றமாவது கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்கள். அவர்களும் இந்த அறிவை பெற வேண்டும், இந்த வழிகாட்டுதலை பெற வேண்டும். ஒவ்வொருவரும் சிவனின் குழந்தைகள். எல்லோருக்கும் இந்த செய்தி தேவை. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். ஏனெனில் வரும் வாரங்களில் இதுபோன்ற இன்னும் பல வீடியோக்கள் கொண்டு வர உள்ளேன். சிவன் பற்றி, தியானம் பற்றி, ஆன்மீக வளர்ச்சி பற்றி, சக்கரங்கள் பற்றி, மந்திரங்கள் பற்றி, எல்லாமே உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு உதவும் வகையில். கமெண்டில் எழுதுங்கள், நீங்கள் எந்த எண் குறியீடுகளை அடிக்கடி பார்க்கிறீர்கள் என்று. உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஒன்றாக கற்றுக்கொள்வோம்.
ஒன்றாக வளர்வோம், ஒன்றாக சிவனை அடைவோம். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் நேரம் மிகவும் மதிப்புமிக்கது. அதை நீங்கள் இங்கே செலவழித்ததற்கு நான் நன்றியுள்ளவன். இந்த அறிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். சிவன் உங்கள் பயணத்தில் எப்போதும் உங்களுடன் இருப்பார். அவரது ஆசி உங்கள் மேல் எப்போதும் இருக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவனே சரணம். அநின்ற நிறை.